அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா, கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் செய்யும் 9 தவறுகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கிரெடிட் கார்டு என்பது நுகர்வோரின் வரப்பிரசாதம் எனலாம். அது பல்வேறு சலுகைகள் மற்றும் பலன்கள் அளிக்கிறது. ரொக்க பணத்துக்கு சிறந்த மாற்று என கிரெடிட் கார்டை குறிப்பிடலாம். பெரும்பாலான கிரெடிட் கார்டுகள் மூலம் பொருட்களை வாங்கும்போது விலையில் தள்ளுபடி மற்றும் குறிப்பிட்ட சதவீத கேஷ்பேக்கும் கிடைக்கிறது. அதை ஒருவர் எப்படி பயன்படுத்துகிறார் என்பது தான் அதன் நன்மைகள் இருக்கிறது. கிரெடிட் கார்டை சரியாக புரிந்து கொள்ளாமல் பயன்படுத்துவதனால் பல சிக்கல்கள் ஏற்படுகின்றன. கிரெடிட் கார்டு பயன்படுத்தும் போது பலரும் செய்யும் பொதுவான தவறுகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் நாம் அந்த தவறுகளை செய்யாமல் இருக்கலாம். உடனே அந்த தவறுகள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறைமுக கட்டணங்கள், ஹைடன் சார்ஜஸ், அதாவது அனைத்து கிரெடிட் கார்டு நிறுவனங்களும் 0 கட்டணம் ஆஃபர்கள், ரிவார்ட் பாயிண்ட்கள் என பல்வேறு கவர்ச்சிகரமான அம்சங்கள் சொல்லி கவர்ந்திருக்கின்றன. உண்மையில் கிரெடிட் கார்டுகளில் கட்டணமும் இல்லையா என்பதை அரசு ஆராய்ந்து உறுதிப்படுத்திக் கொள்வது அவசியமாகும். பெரும்பாலான கிரெடிட் கார்டு முதல் ஆண்டு மட்டுமே ஆனுவல் ஃபீஸ் இல்லாமல் இருக்கும். அடுத்த ஆண்டுகளை புதுப்பிக்கும் போது ஆண்டு கட்டணம் செலுத்த வேண்டியது இருக்கும். இந்த கிரெடிட் கார்டை பெட்ரோல் போடவும் பயன்படுத்தலாம் என கவர்ச்சியான அறிவிப்பை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனால் இதற்கு 2.5% கட்டணம் இருப்பதை கவனிப்பது அவசியமாகும். கார் வைத்திருப்பவர்கள் ஒரு நாளைக்கு சுமார் 3-5 லிட்டர் பெட்ரோல் என்ற கணக்கில் ஆண்டுக்கு 1000-1500 லிட்டர் பெட்ரோல் போடும்போது இந்த கட்டணமே பெரிய தொகையாக இருக்கும். கிரெடிட் கார்டில் பல்வேறு வகையான கட்டணங்கள் இருக்கின்றன. ஆண்டு புதுப்பித்தல் கட்டணம், காலதாமத கட்டணம், கடன் தவணைக்கான கட்டணம், செயலாக்க கட்டணம், ஏடிஎம் பணம் எடுக்கும் கட்டணம் என பல்வேறு கட்டணங்களை அறிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. அடுத்து, வட்டி விகிதத்தை சரியாக கவனிக்காதது. அனைத்து கிரெடிட் கார்டு நிறுவனமும் கடனில் வாங்கும் பொருட்கள் மூலம் பணம் சம்பாதிக்கின்றன. அதாவது கிரெடிட் கார்டு மூலம் பொருட்கள் வாங்குபவரின் பெரும்பாலானோர் சரியான நேரத்தில் பில்லுக்கான பணத்தை செலுத்துவதில்லை. இதனால் அவருக்கு அதிக வட்டி கட்டி வருகிறார்கள். கிரெடிட் கார்டுக்கு பெரும்பாலானோர் சுமார் 45 நாட்கள் வட்டியில்லா கடன் கிடைக்கிறது என்பதற்காக அதை வாங்கிவிடுகிறார்கள். அந்த வட்டியில்லா காலத்தை தாண்டி பணம் கட்டும்போது ஆண்டுக்கு சுமார் 35-45% வட்டி கட்ட வேண்டும் என்கிற விவரத்தை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். உதாரணமாக, கிரெடிட் கார்டு மூலம் பொருளை வாங்கிய ஒருவர் ஒரு மாதம் பணம் கட்ட மறந்துவிட்டார். அவருக்கு தாமத கட்டணம் மற்றும் வட்டி 3% என தகவல் வந்தது. அவர் வட்டி 3% என்பதை ஆண்டுக்கு என நினைத்து கொண்டார். ஆனால் அது மாத வட்டி ஆகும். அதாவது ஆண்டுக்கு வட்டி கணக்கில் அது 36% ஆகும். இதிலிருந்து கிரெடிட் கார்டு பாக்கியை மொத்தமாக கட்டிவிடுவது நல்லது என்பதை புரிந்திருப்பீர்கள். 3வது, குறைந்தபட்ச தொகையை மட்டும் கட்டுவது. சிலர் எப்போதும் புத்திசாலித்தனமாக செயல்படுவதாக நினைத்து கொண்டு தாமதமான கட்டணம் இல்லாமல், அதாவது குறைந்தபட்ச தொகை மினிமம் அமௌண்ட் மட்டும் செலுத்தி வருகிறார்கள். ஆனால் குறைந்தபட்ச தொகை போக மீதமுள்ள தொகையை ஆண்டுக்கு சுமார் 35% வட்டி போடப்படுகிறது என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். தொடர்ந்து குறைந்தபட்ச தொகையை மட்டும் கட்டி வரும் பட்சத்தில் தொடர்ந்து அதிக வட்டி கட்டி வரும் நிலை காணப்படும். இன்னும் சிலர் கடனுக்கான தவணை போல் கிரெடிட் கார்டு தொகையை மாதந்தோறும் கட்டி வந்தால் கிரெடிட் ஸ்கோர் உயரும் என தவறாக நினைத்து செயல்படுகிறார்கள். இப்படி செய்யும் பட்சத்தில் கிரெடிட் ஸ்கோர் குறைந்து தான் செய்யும். அடுத்து, கிரெடிட் கார்டு மூலம் ஏடிஎம்மில் பணம் எடுத்தல். கிரெடிட் கார்டு மூலம் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும்போது அதற்கு சுமார் 500 ரூபாய் டிரான்சாக்ஷன் சார்ஜ் செலுத்த வேண்டியதாக இருக்கும். இப்படி எடுக்கும்போது சுமார் 2% கட்டணம் இருக்கும். மேலும் ஏடிஎம் மூலம் பணம் எடுத்தால் வட்டியில்லா சலுகை கட்டணம் எதுவும் கிடையாது. பணம் எடுத்த முதல் நாளிலிருந்தே ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 35% வட்டி கட்ட வேண்டியது வரும். கார்டு பாதுகாப்பை கவனிக்காமல் இருப்பது. கிரெடிட் கார்டோட நம்பர், CVV எண், பின் ஆகியவற்றை செல்போன் மற்றும் இமெயிலில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இது கிரெடிட் கார்டு வைத்திருப்பவர்கள் செய்யும் மிகப்பெரிய தவறுகளில் ஒன்றாகும். செல்போன் மற்றும் கிரெடிட் கார்டை ஒரே நேரத்தில் தவறவிட்ட பட்சத்தில் ஆபத்து தான். நண்பர்கள், உறவினர்கள், குடும்ப உறுப்பினர்கள், கிரெடிட் கார்டு ஊழியர்களிடம் கிரெடிட் கார்டு விவரங்களை தராதீர்கள். கிரெடிட் கார்டை பயன்படுத்தும் போது முன் அட்டையின் பின்புறத்தில் கையெழுத்திடுங்கள். கையெழுத்து விடாத அட்டை தொடர்ந்து விட்டால் கடுமையான சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கிரெடிட் கார்டை தவறாக பயன்படுத்துகிறதோ என்று கடைக்காரர்கள் சந்தேகப்பட்டால் அவர் கிரெடிட் கார்டு வைத்திருப்பவரை எதற்காக கையெழுத்து போட வைத்து உறுதி செய்ய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் கிரெடிட் கார்டு மூலம் செய்யப்படும் செலவுகள் குறித்த விவரங்கள் உடனுக்குடன் செல்போனுக்கு SMS மற்றும் மெயில் வரும் பாதுகாப்பு வசதியை கட்டாயம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த வசதி சிறிது கட்டணம் வசூலிக்கப்பட்டாலும் அதை காட்டுவது நல்லதாக இருக்கும். காரணம், ஒருவரின் கிரெடிட் கார்டு தொலைந்து போய் தவறான பயன்படுத்தும் போது பட்சத்தில் மேற்கொண்டு பயன்படுத்தாமல் விரைந்து தடுக்க முடியும். சிறிய கட்டணத்துக்காக பெரிய தொகை இழப்பது புத்திசாலித்தனமானது. கடன் வரம்பை நிர்ணயம் செய்யாமல் இருப்பது. கிரெடிட் கார்டு பொறுத்தவரை அதை பயன்படுத்தும் கடன் மூலம் பொருட்கள் வாங்குவதற்கான வரம்பை மிக குறைவாக அல்லது 0 செட் செய்து கொடுங்கள். அந்த கார்டை கொண்டு ஷாப்பிங் செய்ய போகிற நிலையில் அன்று மட்டும் அதன் வரம்பை அதிகரித்துக் கொள்வதை வழக்கமாக கொள்ளுங்கள். இப்படி செய்யும்போது கிரெடிட் கார்டு தவறிவிட்டாலும் இழப்பு அல்லது அதிக இழப்பு ஏற்பட வாய்ப்பில்லை. கடன் அளவை தாண்டி செலவு செய்தல். கிரெடிட் கார்டு என தரப்பட்டிருக்கும் கடன் அளவுக்கு செலவு செய்வது நல்லது. அந்த அளவை தாண்டி செலவு செய்யும் போது
அதிக வட்டி விதிக்க வாய்ப்பு இருக்கிறது. மேலும் கிரெடிட் வரம்புக்குள் குறைவாக செலவழிக்கும் நல்லது. கிரெடிட் வரம்பில் சுமார் 30% அளவுக்கு பயன்படுத்துவது நல்லது. உதாரணமாக ஒருவர் கிரெடிட் வரம்பு 1 லட்சம் ரூபாய் எனில் அவர் மாதம் கிரெடிட் கார்டு செலவை 30,000க்குள் வைத்துக் கொள்வது நல்லது. கிரெடிட் கார்டு வரம்பை தாண்டி செலவு செய்தால் அதிக பயன்படுத்தின போன்ற நடவடிக்கையால் நம் கிரெடிட் ஸ்கோர் குறையும் அபாயம் இருக்கும். மோசமான கிரெடிட் ஸ்கோர் என்பதன் அர்த்தம் எதிர்காலத்தில் வாங்கப் போகிற கடனுக்கு அதிக வட்டி கட்ட வேண்டும் என்பதாகும். மேலும் கடன் சுலபமாக கிடைக்காது. பில்லிங் ஸ்டேட்மெண்ட்டை கவனிக்காதது. கிரெடிட் கார்டு பில்லிங் ஸ்டேட்மெண்ட்டை வந்தவுடனே அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும் செலவுகளை எல்லாம் நீங்கள் தான் செய்தீர்களா என்பதை சரியாக பாருங்கள். மேலும் செலவு செய்த தொகையும் சரியாக தான் பில் குறிப்பிட்டிருக்கிறதா என்பதை கவனியுங்கள். சில நேரங்களில் நீங்கள் வாங்காத பொருட்களுக்காக செலவு தவறான பில்களில் சேர்க்கப்பட வாய்ப்புள்ளது. தொகையும் அதிகமாக குறிப்பிட வாய்ப்புள்ளது. மேலும் அதிக கட்டணம் விதிக்க வாய்ப்புள்ளது. இந்த விவரங்களை நுகர்வோர் தான் உஷாராக இருக்க வேண்டும். கிரெடிட் கார்டு பணம் கட்ட தவறுதல். கிரெடிட் கார்டு பயன்படுத்துவதற்கின் சிலர் உரிய நேரத்தில் பணம் கட்டுவதை ஓரிரு முறை தவறுவிடுவது பெரிய விஷயமல்ல என நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் நமது இந்த செய்கையால் பெரிய கடன் சிக்கலில் முடிய வாய்ப்புள்ளது. காரணம், பணம் கட்ட தவறினால் செலுத்தாத தொகைக்கு வட்டி மற்றும் தாமத கட்டணம் விதிக்கப்படும். கிரெடிட் கார்டு கடனுக்கான வட்டி மாதத்துக்கு 3 - 3.5%, அதாவது ஆண்டுக்கு 36 - 42% ஆகும். மேலும் இந்த வட்டி வீதமானது தினசரி நிலுவைத் தொகை அடிப்படையில் விதிக்கப்படுவதால் வட்டியானது நாள்தோறும் கூடிக்கொண்டே போகும். வட்டிக்கு வட்டி விதிக்கும்போது அது பெரும் கடனாக மாற வாய்ப்புள்ளது. எனவே கூடிய விரைவில் கிரெடிட் கார்டு தொகையை மொத்தமாக சரியான நேரத்தில் எப்படியாவது கட்டிவிடுவது நல்லதாகும். இதை பற்றி தெரிஞ்சு இனிமேல் இது மாதிரி பண்ணாதீங்க. நன்றி.